ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லியும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாருன்னா புதுசாக சேனலை பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோட தெரிய வரும் உங்களுக்கு. என்னோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ்பிளோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டெலிகிராமில் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலைஸ்பிளோவில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து இவங்க 0 brokerage சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ட்ராடேல நீங்கள் பண்ணும்போது ஃப்ளாட் பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15 வந்து இதில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் சிங்கிள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண டேஸில் 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 side ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே, செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இப்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாசகான் டக். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான், ரைசிங் வெஜ்ஜில் தான் இதுவாகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்போ ஐபிஓவில் வந்ததோ ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் நல்லாவே இங்கே ஷோ ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கிறத விட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூஸாக ஹையர் அணையிலேயே நல்ல ஒரு வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகுதா பார்க்கலாம். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆகுது, நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும் கண்டிப்பாக. பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 381.70 இருக்கும். ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட தான் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து இதை க்ளோஸ் பண்ணி மேலே ட்ரெண்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி மேலே வச்சாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கும் ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கு நம்ம என்ட்ரி ஆக தந்தா நம்ம நாளைக்கே கூட என்ட்ரி ஆகலாம். ஓகே, நான் டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இங்கேயே நம்ம போட்டிருப்போம், இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். நாளைக்கு வந்து ட்ரெண்டை பிரேக் ஆக்கிட்டு நல்லா க்ளோஸ் வச்சாங்கன்னா ஸோ ஒரு நல்ல மூவ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் வந்து இந்த ட்ரெண்டுக்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து பிரேக் ஆகி ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா 1940.80 இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு எப்படி நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன்லேயே தான் வந்து இது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே ரெசிஸ்டண்ட்டாக இது நல்லா ஆக்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இது பிரேக் ஆச்சுன்னா இது நல்ல ஒரு இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். நாளைக்கு இந்த வீக்லியில் வந்து இது வந்து க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுக்கு மேலே ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக் கூட என்ட்ரி ஆகலாம், இல்லை நாளைக்கே நல்லா இருந்தால் கூட நம்ம என்ட்ரி ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரைக்கும் வந்து நம்ம ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு இது வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொச்சின் ஷிப்யார்டு. இது வந்து ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகி க்ளோஸ் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது இன்னையோட க்ளோஸ்க்கு மேலே நல்லா ட்ரேட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 375.80 இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். இன்றைக்கி க்ளோசிங் மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 37.80 இருக்கும். ஓகே, நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கார்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் தான், இந்த பாக்ஸ் கன்சால்டேஷனில் தான் இருக்குது ரொம்ப நாளாக. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் தெரியுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு பிரேக் அவுட் ஆகி நாளைக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து 410.45 இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு க்ளோசிங் மேலே இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக்கு கூட நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்ம எடுக்க முடிஞ்சால் நாளைக்கு எடுக்கலாம், இல்லை வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு எடுக்க முடிஞ்சால் நம்ம எடுக்கலாம். ஸோ ஓகே, நாளைக்கே வந்து ட்ரேட் பண்ணணுன்னு எதுவுமே இல்லை. ஸோ பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா என்ட்ரி கிடச்சா மட்டும் நம்ம எடுக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். நாளைக்கு நல்லா இருந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதனா ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா வந்து டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.